Praise the Lord, brothers and sisters. Okay. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த சில வாரங்களாக நம்முடைய மனதை புதுப்பிப்பது எப்படி என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய மனதை புதுப்பிக்கும் பொழுது நம்முடைய ஆவியில் இருக்கிற வல்லமை நம்முடைய ஆத்மா வழியாக நம்முடைய உடல் வழியாக மற்றவர்களிடம் பாய்கிறது. இதுதான் மறை உண்மை. அப்போ நம்ம முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும் இறை வார்த்தையின் மூலமாக. அதன் பிறகு நாம் அந்த கிறிஸ்துவுக்கு நான் யார் என்பதை கொண்டு நம்முடைய மனதை நாம் புதுப்பிக்க வேண்டும். ஸோ இயேசு கிறிஸ்து முதல்ல நற்செய்தியை அறிவிக்கும் போதும் மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லி தான் நற்செய்தியை ஆரம்பிக்கிறார். யோவான் ஸ்நானனும் மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் மனம் மாறுங்கள் தான் ஆரம்பிக்கிறார். அதே போல பேதுருவும் தன்னுடைய முதல் உரையில மனம் மாறுங்கள் தான் சொல்லி நற்செய்தி ஆரம்பிக்கிறார். மனமாற்றம் என்பது மிக மிக அவசியம். மனமாற்றம் அப்படின்னா என்ன? மனம் திரும்புங்கள், ரிப்பெண்டன்ஸ். ரிப்பெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தவ காலத்துலையும் அதுதான் சொல்றோம், ரிப்பெண்ட். இந்த ரிப்பெண்ட் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? வேற சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி நம்ம கேட்குற ஒரு வார்த்தை மனம் திரும்புங்கள், ரிப்பெண்ட். ஹலோ, தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும் உங்களுக்கு மனசுல என்ன படுதோ அது சொல்லுங்க. ரிப்பெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மீண்டும் மீண்டும். அது ரிப்பீட் சிஸ்டர். பாவத்துக்கு வருந்துதல், பாவத்துக்காக வருந்துதல். வெரி குட். வேற யாராவது? வாழ்க்கையிலிருந்து மீண்டும் வரணும். பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டும் வரணும். வெரி குட். வேற யாராவது? இறைவனின் உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுதல். இறைவனின் உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுதல். வெரி குட். ஓகே. நான் ஒவ்வொரு சாம்பல் பதில் அன்னைக்கு இது சொல்றாங்க இல்லையா? மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், மனம் மாறுங்க, ரிப்பெண்ட். ஓகே. இதில் இப்போ லிட்ரல் மீனிங்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம நார்மலான ஒரு மீனிங்னு ஒன்று இருக்குது, பிப்ளிக்கல் மீனிங்னு ஒன்று இருக்குது. அது நம்மளுக்கு தெரியணும். மேபி நான் அன்றைக்கி இதை பற்றி எடுக்கிறேன், இதுக்கு ஒரு டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒன்று லிட்ரல். ஏதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுங்க இருக்கீங்களாங்க? ஓகே. நீங்கள் டிக்ஷனரியில் ரிப்பெண்ட் அடித்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாவத்துக்காக மனம் வருந்தி நீங்கள் மனம் மாறுறது தான் ரிப்பெண்ட் இருக்கும். இது வந்து லிட்ரல் மீனிங். இதே பிப்ளிக்கல் மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது இறை வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய அர்த்தம் என்னன்றது பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். இறை வார்த்தையின் அடிப்படையில் ரிப்பெண்ட் அப்படின்றதுக்கு சேஞ்ச் யுவர் மைண்ட்னு அர்த்தம். உங்களுடைய சிந்தனையை மாற்ற வேண்டும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? லிட்ரல் மீனிங் என்னது? மனம் வருந்தி நீங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். ஒருத்தர் மனம் வருந்தி பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டால் மாத்திரம் பாவத்திலிருந்து வெளியில் வர முடியாது. எப்பொழுது அவர்கள் மனம் மாறுகிறார்களோ, எப்பொழுது அவருடைய திங்கிங்கை சேஞ்ச் பண்ணுறாங்களோ, எண்ணங்களை மாற்றுகிறார்களோ, அப்போதான் பாவத்திலிருந்து வெளியில் வர முடியும். அதுதான் மைண்ட் ரினியூவல்னு சொல்கிறோம். நம்ம ரோமர் 12:2 கூறப்பட்டிருக்கிறது போல மனம் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். யுவர் மைண்ட் ஷுட் பி ரினியூட் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போது இந்த மனம் புதுப்பிக்கப்படுறது தான் உண்மையிலே மன மாற்றம் அல்லது ரிப்பெண்டன்ஸ். நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்? பாவத்துக்காக மனம் வருந்துகிறோம், அழுகிறோம். அது வந்து நம்மளுக்கு உண்மையான விடுதலை கொடுக்காது. எப்பொழுது உங்களுடைய சிந்தனை மாற்றப்படுகிறதோ அப்போதான் நம்மளுக்கு பாவத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும். பிரைஸ் லார்ட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ ரிப்பெண்டன்ஸ் அப்படின்னா உண்மையிலே நம்முடைய சிந்தனையை மாற்ற வேண்டும், நம்முடைய எண்ணத்தை மாற்ற வேண்டும். இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி நினைக்காம இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனைகளை மாற்றும் பொழுது நாம் பாவத்திலிருந்து வெளிவந்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ இதில் 2 வகையான அர்த்தம். ஒன்று சாதாரண ஒரு இலக்கிய அர்த்தம் அல்லது இந்த லிட்ரல் மீனிங் சொல்லுவாங்க இல்லையா, டிக்ஷனரி அர்த்தம். இன்னொன்று பிப்ளிக்கல் மீனிங். இப்போது இதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உதாரணமாக நம்ம ஒருத்தர் இறந்து போயிட்டா நம்ம இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் ஜீசஸ் அப்படி சொல்கிறது கிடையாது. லாசரஸ் இறந்துருக்கும் போது ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? என் நண்பன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்றாரு. அதே போல் அந்த சிறுமி இறந்து போயிருக்கும் போது அப்படி தான் சொல்கிறார். எல்லாம் சிறுமி உறங்கி கொண்டிருக்கிறாருன்னு சொல்ல எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ ஜீசஸுடைய டிக்ஷனரியில் இறந்து போனதுக்கு என்ன சொல்கிறாரு? உறங்குகிறார்கள். ஏன்? அவங்க எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. எப்போ வேணால் ஜீசஸால் எழுப்பி விட முடியும்.
அதனால் ஜீசஸுடைய டிக்ஷனரி பிப்ளிக்கல் மீனிங்கில் பார்க்கும்போது ஒருத்தர் இறந்து போனவங்கள இயேசு கிறிஸ்து உறங்குறாருன்னு தான் சொல்கிறார். எப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு ஜீசஸ் சொல்கிறார்? பிப்ளிக்கலா ஒருத்தர் பாவத்தில் ஆத்மா மரித்து போயிருக்கிறது தான் உண்மையிலே இறந்து போனதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஊதாரி மைந்தன் கதையில் பார்க்குறோம், அந்த தந்தை என் மகன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வந்திருக்கிறான்னு சொல்கிறார். ஏன்? ஒருத்தர் பாவத்தில் மரித்து இருக்கும்போது கடவுளுடைய பார்வையில் அவர் இறந்து போயிருக்கிறார். பிப்ளிக்கல் சென்ஸில் நம்ம அப்படி தான் பார்க்கணும். அதே போல் கானாவூர் திருமணத்தில் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்து போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ரசம் தேர்ந்து போச்சு. அதுக்கு ஜீசஸ் என்ன பதில் சொல்கிறார்? என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. அந்த நேரம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? ஓகேப்பா, வேற யாராவது? என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. நிறைய பேர் நான் அற்புதம் பண்றதுக்கு நேரம் வரலன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நேரம் வரல? சிலுவை சாவை குறிக்கிறது. அவருடைய சிலுவை சாவை குறிக்கிறது. எதுக்கு சிலுவை சாவை அங்கே சொல்றாரு கானாவூர் கல்யாணத்துல? ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அது கரெக்டாக புரிஞ்சுன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போது அது ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். ஒரு கல்யாணத்தில் அந்த திடீர்னு திராட்சை ரசம், நம்மளுக்கு திராட்சை ரசம்ன்றது பெரிய விஷயம் கிடையாது, அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பொருள். யூதர் முறைப்படி திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, திராட்சை ரசம் இல்லைன்னா மணப்பெண்ணையும் கணவன் அந்த மணவாளனையும் மணப்பெண்ணையும் சவிப்பாருங்க வர்றவங்க. அப்படி நினச்சி பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எவ்வளோ ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க. இப்போ அவ்வளோ ஒரு பதட்டத்தோடு வந்து கேட்குறாங்க. அன்னை மரியாள் வந்து ஜீசஸ்ட்ட சொல்லும்போது ஜீசஸ் என்னுடைய நேரம் வரவில்லைன்னு சொல்கிறார். இதே இயேசு கிறிஸ்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பைபிளில் பார்க்குறோம், அவருடைய சகோதரர்கள் ஜெருசலேமுக்கு போகலாம், திருவிழாவுக்கு வான்னு சொல்லும்போது இன்னும் என் நேரம் வரல, உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது போங்கன்ட்டார். அதுக்கப்புறம் கெத்செமனில் வரும்போது என்ன சொல்கிறாரு? என்னுடைய நேரம் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறதுன்றார். கடைசியில் அவரை கை பிடிப்பதற்கு முன்பாக என் நேரம் வந்து விட்டதுன்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட். இயேசு கிறிஸ்துடைய டிக்ஷனரியில் நேரம் என்பது அவருடைய இறப்பை குறிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல எதுக்கு இறப்பை பற்றி பேசுகிறார் ஜீசஸ்? மாதா கிட்ட சொல்கிறாரு, இந்த அற்புதத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா இன்னும் 3 வருஷத்தில் இறந்து போகணும், ஓகேயா? அது உங்களுக்கு சம்மதமானு கேட்குறாரு. அதனுடைய அர்த்தம் அதுதான், என்னுடைய டைம் இன்னும் வரல, நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா டைம் வந்துடும். இஸ் இட் ஓகே ஃபார் யூ? எந்த தாயாவது மகனை பார்த்து இறந்து போகிறதுக்கு ஓகேன்னு சொல்ல முடியுமா? அன்னை மரியாள் எஸ்ஸும் சொல்ல முடியாது, நோவும் சொல்ல முடியல. நோன்னு சொன்னால் நம்மளாம் நரகத்துக்கு போகணும், எஸ் சொன்னால் பிள்ளை இறந்து போகணும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு கேள்வியை தான் இயேசு கிறிஸ்து கேட்குறார். என் நேரம் இன்னும் வரவில்லை, நான் இறந்து போது உமக்கு சம்மதமா? ஏன் ஜீசஸ் சம்மதம் கேட்குறாரு? இயேசு கிறிஸ்து தான் 2ஆம் ஆதாம், அப்போ அன்னை மரியாள் தான் 2ஆம் ஏவாள். எப்படி முதல் ஏவாளுடைய வார்த்தையை கேட்டு முதல் ஆதாம் பாவத்தில் விழுந்தானோ, 2ஆம் ஏவாளுடைய வார்த்தையை கேட்டு 2ஆம் ஆதாம் பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுத்தாகணும். அதனால தான் துணை மீட்பராகிய அன்னை மரியாளை மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சம்மதம் கேட்குறார். இது உங்களுக்கு ஓகேயா? மாதாவால் இயேசு கிறிஸ்து முகத்தை பார்த்து சொல்ல முடியல, அதனால என்ன பண்ணுறாங்க? வேலை ஆட்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் இல்லையா இது? ஓகே, அதில் இன்னொரு வார்த்தையும் ஜீசஸ் கேட்பார், உனக்கும் பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன? நிறைய பேர் இதை வந்து ரொம்ப மாதா மேலான் இயேசு கிறிஸ்துக்கு மரியாதை இல்லை, அதனால தான் பெண்ணேன்னு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய பைபிள் ஸ்திரீயேன்னு இருக்கும். ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நான் உங்களுக்கு பையன், நீ எனக்கு அம்மா அன்னை, ஆனால் இதுக்கப்புறம் நான் மீட்பர், நீங்கள் துணை மீட்பர். நம்முடைய உறவு மாறுது, அது உங்களுக்கு தெரியுதான்னு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறார் மாதாவுக்கு. உங்களுக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் என்ன? நம்ம ரிலேஷன்ஷிப் இஸ் கோயிங் டு சேஞ்ச். இது வரைக்கும் நீங்கள் சாதாரண ஒரு தாய், நான் ஒரு மகன். இன்றையிலிருந்து இந்த அற்புதத்தை செய்கிற நாளிலிருந்து நான் மீட்பர், நீங்கள் துணை மீட்பர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, எதற்காக பெண்ணின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறார்?
தொடக்க நூல் 3வது அதிகாரத்தில் கூறப்பட்ட பெண்ணும் 3:15 பிதா சொல்கிற பெண்ணும் இயேசு கிறிஸ்து அதே பெண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் இல்லையா. 3:15 ரட்சிப்பு உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும், நீயோ அதன் குதிங்காலை நக்குவாய். இங்கு கூறப்பட்ட இந்த பெண்ணும் இங்கே இருக்கிற பெண்ணும் ஒன்று தானே. ஜீசஸ் வந்து இந்த உலகத்துக்கு அன்னை மரியாளை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இதே இதான் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணுறார், மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறார் பெண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போது தொடக்க நூலில் சொன்ன பெண்ணும் காணா ஒரு கல்யாணத்தில் சொன்னோம் இப்போ பெண்ணும் இப்போ என் முன்னால் நிற்கிற பெண்ணும் ஒன்று தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, எத்தனை பேருக்கு புரியுது இது? ஓகே, யூஸ்ஃபுல்லா இருக்குதா? ஆண்டவருக்கு நன்றி. ஸோ நேரம் என்பதற்கு இயேசு கிறிஸ்துடைய டிக்ஷனரியில் ஒரு மீனிங், அன்னை மரியாள் ஏன் இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்குறான்றது இதுதான் உண்மையான ஆவியானவர் கொடுக்குற ஒரு ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம இந்த மனதை புதுப்பிக்கிறதுல இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறது எபேசியர் 1வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். அவர் பிதா இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மீது விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசிகள் எல்லாத்தையும் பொழிந்துட்டாரா? கொஞ்சம் தான் பொழிஞ்சிருக்காரா? அனைத்து ஆசிர்களையும் நம் மீது பொழிய போறாரா? பொழிந்து விட்டாரா? ஓகேயா? இப்போ நான் அதனாலதான் சொன்னேன், புதிய ஏற்பாட்டுல நீங்க கரெக்டா பைபிள் படிச்சீங்கன்னா கடவுள்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுது, தன்னுடைய ஒரே மகனையும் நமக்காக கொடுத்தவர் எதையாவது கொடுக்காமல் இருப்பாரா? அவர் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இல்லையா. இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தவர் அனைத்தையும் நமக்கு கொடுத்து விட்டார். விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்ம மீது பொழியப்பட்டுள்ளது. நான் கடவுள்களை வந்த புதுசில், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த புதுசில் ரொம்ப வருஷமா எனக்கு ஹீலிங் கிஃப்ட் வேணும், நோய்களை குணப்படுத்துகிற வரம் வேணும், ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு இருந்தேன். வருடக்கணக்காக ஜெபிச்சேன். போய் மக்களுக்கு ஜெபிக்கும் போது ஒருத்தரும் ஹீல் ஆகலை. எதனால? கடவுள் அந்த கொடையை நமக்கு கொடுத்துட்டாருன்னு நம்பலை இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு ஹீலிங் கிஃப்ட் வேணும், எனக்கு தீர்க்க தரிசனம் வர வேணும், எனக்கு இந்த வர வேணும். ஓகே, ஒரு 4 நாள் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு நம்பிக்கையோடு நம்ம நன்றி செல்லும் போது அந்த கிஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகும். உண்மையிலே நீங்கள் நம்பிக்கையில் வரும் பொழுது எல்லா கொடைகளும் உங்களுக்குள்ளாக செயல்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரும் வேணும்னா என்ன பண்ணணும்? ஒரு வாரம் நீங்க கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு தீர்க்க தரிசனம் வார்த்தை கொடுங்க, அது கூட தேவை கிடையாது. ஆனா அந்த இறை வார்த்தை பிரகாரம் எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு. உண்மையிலே நம்பினீங்கன்னா என்ன பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு தீர்க்க தரிசனம் வரணும் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நன்றின்னு சொல்லிட்டு நீங்க அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த வாரம் ஆட்டோமேட்டிக்கா செயல்படும். அதுதான் நம்பிக்கையுடைய ஒரு மிகப்பெரிய வல்லமை. நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வார்த்தை சொல்லுது. எல்லாம்னா எல்லாம், இது அதுன்னு கிடையாது. எதையெல்லாம் நீங்க நம்பி ஜெபிக்கிறீங்களோ, நம்பி ஜெபிக்கிறீங்கன்றத நம்பி செயல்படணும். எப்போ நீங்க நம்பிக்கையோடு செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ ஆண்டவருடைய வல்லமை அங்கு வெளிப்படுவதை பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வேணா என்ன பண்ணணும்? ஒரு வரம், ஆவிக்குரிய ஒரு வரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வரத்தை கடவுள் கொடுத்துட்டாரு. இந்த வார்த்தையை நம்பி நம்ம அன்றே இந்த வரத்தை கொடுத்ததற்கு நன்றி நன்றின்னு சொல்லும் போது அந்த வரம் உங்களில் செயல்பட ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை ரோமர் 6வது அதிகாரம் 22வது இறை வார்த்தை. என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுத்த வார்த்தைன்னு நான் சொல்ல முடியும். அந்த வார்த்தையை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணனா என்னன்னு தெரியல. பரிசுத்தமா வாழ்வது எப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா? இல்ல பிரதர், பண்ணல பிரதர். இல்ல, நம்ம அதோட வசனம் தான் கொடுத்திருக்கீங்க. கன்ஃபர்ஸ் பண்றதுக்கு வசனம் கொடுத்திருக்கீங்க. அது பண்ணிருக்கோம். சின்ன பேக்ரவுண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பரிசுத்தமா வாழ முடியுமா நம்மளால?
முடியாது ஒண்ணு ஆண்டவர் சொல்லிருக்க மாட்டார்ல பிரதர். அது இப்போ சொல்றீங்க, நான் சொன்ன போறோம். நிறைய பேர் கேட்கும்போது கஷ்டம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்முடைய சொந்த முயற்சியில் நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நம்ம சார்ந்து அதை நம்பும் பொழுது நிச்சயமாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். ஒரு காலத்தில் நான் தொடர்ந்து பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு வாரம் பயங்கரமாக அழுது புலம்பி ஜெபம் பண்ணேன். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் இரக்கம் உள்ளவர். நம்ம உண்மையிலேயே சின்சியராக கேட்கும்போது கடவுள் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறார். ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது ஒரு குரல் கேட்டது, ஒரு பெண்ணின் குரல். ஓகேங்களா? அந்த குரல் சொன்னது, நீ பாவத்தை பற்றி கவலைப்படாதே, என்னுடைய பையனை பார்த்து முன்னேறி போ. என்ன சொல்லிச்சு அந்த குரல்? உன்னுடைய பாவத்தை குறித்து கவலைப்படாதே, என் மகனை பார்த்து முன்னேறி செல். அப்போ யாரா இருக்கு இந்த வாய்ஸ்? அன்னை மரியா. குரல் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அப்படி ஒரு குரல் நான் இது வரைக்கும் லைஃப்ல கேட்டது கிடையாது. அப்படியே ஒரு கனிவு, அவ்வளோ ஒரு சாந்தம், ரொம்ப ஒரு விவரிக்க முடியாத ஒரு குரல். ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம், அது எப்படி மாதாவாக இருந்தால் நீ பாவத்தை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாவத்தை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்களா? உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பாவத்தை பற்றி கவலைப்படாதுன்னு மாதா சொல்லுவாங்களா? ஓகே, எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். அவங்களுக்கு தெரியும் தானே, இயேசுவை பற்றி தெரியும், அதனால சொல்லியிருப்பாங்க. ஓகே, பேப்டிஸ்ட் சிஸ்டர். ஓகே, வெரி குட். ஓகே, ஆனால் எப்பவுமே இந்த விஷன்ஸ், கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, பேசும்போது மட்டும் ஆன் பண்ணுங்க. விஷன்ஸ் வரும்போதும் சரி, குரல் கேட்கும் பொழுதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஏதோ குரல் கேட்டோன்னே நம்ம மாதா பேசுகிறாங்க, ஜீசஸ் பேசுகிறாரு, ஹோலி ஸ்பிரிட் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு பேசிடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது. சில நேரத்தில் சாத்தானும் பேச முடியும். என்னுடைய வாழ்க்கையில் சாத்தானும் பேசுகிறேன், சாத்தானுடைய குரலையும் நான் கேட்டிருக்கேன். அதையும் இன்னொரு நாள் டைம் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? கடவுளும் நம்மோடு பேச முடியும், அன்னை மரியாளும் பேச முடியும், ஆவியானவர் பேச முடியும், சாத்தானும் பேச முடியும். நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா சில நேரத்தில் சாத்தானுடைய குரல் தெரியாமல் பேச ஆரம்பிச்சோன்னா மாட்டி போனோம். ஸோ வி ஹேவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல். ஆனால் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட்டாக இருந்தது, ஒருவேளை இது மாதாவுடைய குரலாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஓடிப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அது தவறு, உண்மையிலே அது மாதாவுடைய குரல் தான். அந்த நேரத்தில் எனக்கு இருந்த கன்ஃபியூஷன் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஓகே, இப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஒரு குரல் கேட்குது உங்களுக்கு, உண்மையிலே ஒரு வாய்ஸ் கேட்குது, நல்லா ஆடியபிளாக கேட்குது, இல்லைனா உள்ளத்திலிருந்து கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது இது கடவுளுடைய குரலா அல்லது சாத்தானுடைய குரலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனை பேருக்கு இந்த ஒரு டவுட் வரும்? நமக்கு சாதகமா பேசுவார், கடவுளுடைய குரல் நமக்கு சாதகமா இருக்குமா? ஓகே, விக்டோரியா சிஸ்டர், சிந்தனைக்கு தான் நம்மளை உட்படுத்தும். அப்படிலாம் சொல்ல முடியாது சிஸ்டர். சில நேரத்தில் சாத்தான் சூப்பராக பேசுவோம், அப்படியே உங்களை என்ன சொல்கிறது, பைபிளில் இருக்கிற வார்த்தையை அப்படியே கரெக்டாக சொல்லி கொடுக்குற மாதிரி பேசுவோம், ஆனால் தப்பாக இருக்கும். சரி, ஓகே, சாத்தானுடைய குரல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு ஈஸியான மெத்தட். இறை வார்த்தைக்கு முரண்பாடாக அந்த வார்த்தை இருந்ததுன்னா இட் இஸ் ஃப்ரம் டெவில். நாம் கேட்கிற குரலோ நமக்கு உள்ளிருந்து வருகிற அந்த ஒரு உணர்வோ இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருந்ததுன்னா நிச்சயமாக அது கடவுளிடமிருந்து வரவில்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபில்டர் அதுதான். இரண்டாவது ஃபில்டர், திருச்சபையுடைய சட்டத்திட்டங்களுக்கு முரண்பாடாக குரல் உள்ளது வந்ததுன்னு வச்சுக்கோங்க. கத்தோலிக்க திருச்சபை கற்றுக் கொடுக்குற அந்த படிப்பினைக்கு எதிராக ஒரு குரல் வந்ததுன்னா அது கடவுள்கிட்டருந்து வர்றது கிடையாது. மூன்றாவது, சாத்தானுக்கிட்டேருந்து வரும்போது உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு அமைதி கெட்டு போகும், அந்த பீஸ் இருக்காது, மன அமைதி, நம்மளுக்கு ஒரு அன்ஈசினஸ் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மூணில் ஒன்று நடந்தாலும் அது ஹோலி ஸ்பிரிட்லேருந்து வர்றது கிடையாது, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிற வார்த்தை கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம எதை வச்சு செக் பண்ணணும், இந்த சொல்கிற விஷயம் இறை வார்த்தைக்கு ஒத்து போதா இல்லையான்னு பார்க்கணும். அடுத்தது, திருச்சபையுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஒத்து போதான்னு பார்க்கணும். மூன்றாவது, நம்முடைய மன நிம்மதி குலைக்கிற மாதிரி இருக்குதா இல்லை பீஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு பார்க்கணும். இது மூணில் ஒன்று பிரச்சனை இருந்தாலும் உடனே என்ன பண்ணணும், பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். கொஞ்ச நேரம் அது கவனிக்காமல் நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை அறியாமல் பேசிகிட்டே இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya. Hallelujah. ஓகே. அதனால நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்போது ப்ராக்டிக்கலாக ஒரு சில ப்ராப்ளம் வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இப்படி ஒரு குரல் கேட்ட உடனே இல்லை ஒரு சில காட்சிகள் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஏதோ வல்லமை வந்துடுச்சு, கடவுள் நம்மளை நல்லது, அதெல்லாம் அனுபவம்லாம் வருவது நல்லது தான். நம்ம காட்சியை பார்ப்பது நல்லது, ஆண்டவருடைய குரலை கேட்பது நல்லது. நிச்சயமாக என் ஆடுகள் என் குரலை கேட்கும்னு சொல்கிறார். அப்போ நமக்கு கடவுளுடைய குரல் கேட்க வேண்டும், சாத்தானுடைய குரல் என்னன்றது கண்டுபிடிக்கவும் தெரியணும். கடவுளுடைய குரல் நமக்கு சரியாக தெரிஞ்சதுன்னா சாத்தானுடைய குரல் என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே. ஒரு டவுட் பிரதர். ஏதாவது கனவு மூலமா வருதுன்னு வச்சுக்கோங்க பிரதர், அதை குறித்து யார்கிட்ட விளக்கம் கேட்கலாம் பிரதர்? கேட்கலாம். அது உண்மையிலே அதுக்கு விளக்கம் சொல்றதுக்குள்ள கிஃப்ட் இருக்கவங்ககிட்ட கேட்கலாம். இப்போ காட்சியை பார்க்கறது ஒன்று, காட்சிக்கு வியாக்கியானம் சொல்றது இன்னொரு கிஃப்ட். ஓகேங்களா? பரவச பேச்சு பேசுறது ஒரு கிஃப்ட், அந்த பரவச பேச்சுக்கு அர்த்தம் சொல்றது இன்னொரு கிஃப்ட். ஸோ அதனால இப்போ கனவையோ காட்சியோ பார்க்கும் பொழுது அதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு ஒரு சிலருக்கு கிஃப்ட் இருக்கும், அதை விவரித்து சொல்வதற்குரிய விளக்கக்குரிய ஒரு கிஃப்ட் இருக்கும். அந்த கிஃப்ட் இருந்ததுன்னா கேட்கலாம். ஏன்னா சில நேரத்தில் அது தப்பாக சொல்றதுனால பல பிரச்சனைகள் வருது. நம்ம சில நேரத்தில் நம்ம திருச்சபையில் சர்ச்சில் வந்து இந்த விஷன்ஸ்லாம் சொல்ல வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, தப்பாக போய் சொல்லிட்டாங்கன்னா அது ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும், அவருடைய நம்பிக்கையை சீரழித்து விடும். அதனால் இந்த விஷன்ஸ்லாம் நல்லதானா நல்லது, அது கடவுளிடமிருந்தும் வர முடியும், உங்களுடைய சிந்தனையிலேருந்தும் வர முடியும், சாத்தானிடமிருந்தும் வர முடியும். அப்போ அதுக்கு ஒரு தெளிவு வர்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் எல்டரை வச்சு கரெக்டாக ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் வச்சு நம்ம போகும்போது அது கரெக்டாக வரும். இப்போ எங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேர்ட்டு காட்சி பார்த்து சொல்கிறவங்க இருக்கிறாங்க. பட் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவலாக போய் யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு காட்சி வந்து அப்படியே போய் சொன்னோம்னா அது தவறாக போயிடும். சில நேரத்தில் அந்த மீனிங் தெரியாமல் சொல்லும் பொழுது ப்ராப்ளம் ஆகிடும், குடும்பத்தில் சில நேரத்தில் பிரச்சனை ஆகிடும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் யாரோ மந்திரம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் அந்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட உங்களை யாரோ மந்திரம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த குடும்பத்தில் குழப்பம் உண்டாகாதா? ஆவியானவர் குழப்பத்தின் ஆவியானவர் கிடையாது. இப்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு யாரோ மந்திரம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆவியானவர் நமக்கு சில நேரத்துக்கு மந்திரம் பண்ணி அவங்களுக்கு வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு சைனை காமிப்பார். அதுக்கு அர்த்தம் என்ன நம்ம கேட்கும் போது ஆவியானவர் சொல்லுவார், இந்த வீட்டில் ஒருத்தர் இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையிலே யாரும் மந்திரம்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம மந்திரம் பண்ண மாதிரி ஒரு காட்சியை பார்த்தோன்னு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு யாரும் மந்திரம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிடுவோம். அப்போது யாருன்னு கேட்பாங்க, யாரோ ஒரு ஆளை காமிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு, குடும்பத்தில் ரெண்டாயிடும் அப்புறம். ஸோ அதனால் இந்த காட்சி பார்ப்பது ஒன்று, காட்சிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்வது வேறொன்று. அது ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அந்த கிஃப்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். இது வந்து ரெண்டு, ஒன்று வந்து காட்சியை பார்க்குறது, இன்னொன்று காட்சிக்குள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வது, மூன்றாவது இந்த தெரிந்து கொண்டதை எப்படி சொல்லணுமா சொல்லக்கூடாதான். சில நேரத்தில் நமக்கு ஆவியானவர் ஒரு காட்சியை கொடுத்து அதனுடைய மீனிங்கும் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் அந்த மூணாவது ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் விஸ்டம், கடவுளுடைய ஞானம். இதை இந்த இடத்துல இவங்ககிட்ட சொல்லணுமா, இல்லை அந்த குடும்பத்தில் காமனாக சொல்லணுமா, ஒரு தனி நபரை கூப்பிட்டு சொல்லணுமா, இல்லை இது யார்ட்டையும் சொல்லாமல் நம்ம தனியாக நம்ம ஜெபிக்கணுமா அவங்களுக்காக? இது எதுலேருந்து இந்த இது வரும், விஸ்டத்துலேருந்து வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? காட்சியை பார்க்கறது ஒன்று, அதுக்குடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வது ஒன்று. இந்த தெரிந்து கொண்ட விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், இது போய் எல்லார்ட்டையும் சொல்லணுமா, இல்லை ஒருத்தரை கூப்பிட்டு தனியாக சொல்லணுமா, அல்லது அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணுமா, இதுதான் ஞானத்துடைய பண்பு. அந்த விஸ்டம் இருந்தால் தான் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இது எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு காட்சியை பார்த்தோன்னா போய் சொன்னோம்னா அது நிறைய குழப்பத்தில் போய் முடியும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிஃப்ட் நல்லது, காட்சிகளை பார்ப்பது நல்லது, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவது நல்லது, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வது நல்லது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் கீழே இருந்து நம்ம க்ரோ ஆகும்போது அவங்க நம்மளை கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போவாங்க. நிறைய பேர் என்ன, சில இடத்துல இதை தடை பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இதுதான். சில தவறான இதை போய் சொல்லும்போது குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுனால நிறைய சர்ச்சில் நம்ம குருக்களை வந்து தடை பண்ணுறாங்க. ஒரு வகையில் அது கரெக்டு, இன்னொரு வகையில் நம்ம அதை கைட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கிஃப்ட் இருக்கிறவங்கள நம்ம கைட் பண்ணி கொண்டு போகும்போது ஓகே. அதே போல் ஒரு சிலர் இந்த காட்சி வரங்கள் இதெல்லாம் வந்தோடனே என்ன நினச்சிடுறாங்க, நாங்கள்
ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பயங்கரம் நாங்கள் க்ரோ ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு பெருமையும் வந்துடுது, ஸ்பிரிச்சுவல் ப்ரைடும் வந்துடுது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சரி, இதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவையான ஒன்று. ஒவ்வொரு வரங்களுமே கடவுள் கொடுக்குற வரம் எல்லாமே தேவையான வரம், நல்லது. ஆனால் நம் தாழ்ச்சியோடு ஒரு நல்ல ஒரு ஞான மேய்ப்பர்களுக்கு அடியிலிருந்து அவங்களுடைய கைடன்ஸோடு நம்ம இதில் க்ரோ ஆகுது மிக மிக அவசியம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த காட்சிகளில் எப்படி மிஸ்டேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அந்த நிகழ்ச்சிக்கு ஈடுபட்டவர் நாம் பர்சனலாக மீட் பண்ணி பேசின அந்த விஷயத்தை குறித்து. ஒரு ஊழியர் ஒரு ஊருக்கு போய் தியானம் நடத்துகிறார். தியானம் முடிச்சப்பறம் ஒருத்தர் வந்து ஜெபிக்க சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஜெபிக்கும் பொழுது அவர் வந்தவர் நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கார். அப்போ இவர் ஜெபிக்கும் போது 2 போட் தெரியுது இவருடைய காட்சியில். அப்போ அவர் கேட்குறாரு, நீ என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க, போட் எதுவும் வச்சுருக்கியான்னு கேட்குறாரு. அப்போ வந்தவர் சொல்கிறாமா, நான் ஃபிஷ்ஷிங் போட் வச்சுருக்கேன், ஆனால் பயங்கர கடனில் இருக்கிறேன் நான், அதுக்காக எனக்கு ஜெபிங்கன்னு சொல்லி. அப்போ இவர் போன ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு, கடவுள் எனக்கு 2 போட்டை காமிக்கிறார், அதனால் எப்படியாவது இன்னொரு போட்டு வாங்க, உன்னுடைய பிரச்சனைலாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவரும் கடனை வாங்கி இன்னொரு போட்டு வாங்கி இப்போது பயங்கர மோசமான ஒரு நிலைமைக்கு 2 போட்டையுமே விற்றாலும் கடன் முடியாத ஒரு அளவில் சுச்சுவேஷனில் அவர் இருக்கிறார். அடுத்த வருடம் இன்னொரு ஊழியர் போகிறார். அந்த ஊழியர் தான் நான் சந்தித்தேன், 2வது வருடம் போன ஊழியர். அவர் போகும்போதும் இதே ஆள் மறுபடியும் வந்து சொல்கிறார், நான் பயங்கர கடன் பிரச்சனை இருக்கிறேன் பிரதர், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ இந்த இவர் ப்ரேயர் பண்ணும்போது கரெக்டாக அதே போல் 2 போட் இவருடைய காட்சியிலும் வந்தது. ஆனால் இந்த 2வது சென்ற ஊழியருக்கு அந்த கனவை காட்சிகளை விளக்கக்கூடிய ஆவியின் கொடை அவர்கிட்ட இருந்தது. அப்போ ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை கேட்குறார், ஆண்டவர் 2 போட்டு காமிக்கிறீங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு ஆவியானவருடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ கொடுத்தோன்னே அந்த நபரை பார்த்து கேட்குறாரு, நீ எத்தனை பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து நான் மீன் பிடிக்கிற வேலை செய்கிறேன். அப்போ இந்த சகோதரர் சொல்கிறாரு, எனக்கு அது தெரியும், இன்னொரு பிஸ்னஸ் நீ பண்ணுற, அது என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்குறாரு. சரி, இதுதான் ஆவியானவருடைய வெளிப்பாடு. இந்த 2 போட்டு 2 பிஸ்னஸை குறிக்குது, புரியுதுங்களா? 2 போட் வாங்க சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அந்த 2 போட்டு காமிச்சதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு தொழில் கடவுளுக்கு பிரியமான ஒரு தொழில், இன்னொரு தொழில் கடவுளுக்கு பிரியமானாத ஒரு தொழில் இந்த சகோதரர் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் கேட்கும்பொழுது முதல்ல அவர் இல்லைன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இல்லை, நான் சாராயம் விற்கிறேன். 2வது பிஸ்னஸ் என்ன வேலை, கள்ள சாராயம் காய்க்கிறது. அப்போ இந்த ஊழியர் சொல்கிறாரு, ஜீசஸ்க்கு நீ செய்கிற 2வது பிஸ்னஸ் சுத்தமாக பிடிக்கல, அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணால் உன் கடன் பிரச்சனை சரி பண்ணுவேன்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? காட்சி ஒரே காட்சியாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன நமக்கு தெரிந்து கொள்ளும் போது தான் சரியான வகையில் நாம் அதை வியாக்கியானம் செய்யறதுக்கு கிருபை, அதுக்குடைய கிரேஸ் வேணும், அதுக்குடைய கிருபை வேணும், இல்லைன்னா தப்பாக சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் ஐயோ இந்த காட்சி வரலாம் நம்மளுக்கு வேணாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, வேண்டும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு அது உதவும், திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு அது உதவும். ஆனால் அதை சரியான முறையில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆழ்க்கையிலிருந்து நம்ம வளருது மிக மிக அவசியம். Praise the Lord. Hallelujah. ஓகே, சரி. அப்போ இன்னைக்கு நம்ம மனதை நாம் புதுப்பிக்கிறதுக்குள்ள காரியம் நம்ம அடுத்த வாரம் நம்ம அந்த சின்ன பற்றி எடுக்கலாம். இன்னைக்கு வந்து எபேசியர் 1:3 நம்ம பார்த்தோம். ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் அறிக்கை செய்து உங்களுக்கு என்னென்ன வரங்கள் வேணுமோ அது கிடைத்துச்சுன்னு சொல்லிச்சு நன்றி சொல்லும் பொழுது அந்த வரம் உங்களில் செயல்படும். காட்சி வரமாக இருந்தாலும் சரி, ஞானம் எல்லாத்தோட சூப்பர்னு சொன்னீங்கன்னா ஞானம் தான் சொல்லுவேன். ஆனால் புனித சின்னப்பர் குறிப்பாக இறை வாக்கு உரைக்கும் வரத்தை கேட்க சொல்கிறார். ப்ராஃபஸி, கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி. ஏன்னா கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி வந்து திருச்சபையை கட்டி எழுப்ப உதவும். எந்த ஒரு சபை தீர்க்க தரிசனம் வரம் இல்லாமல் இருக்குதோ அங்கு மக்கள் கட்டுக்கடங்காமல் போய்விடுவார்கள் என்று வேத வசனம் சொல்லுது. அதனுடைய தீர்க்க தரிசனம் வரத்துக்காக ஜெபிப்பது நல்லது. அதே நேரத்தில் 2 விஷயம் முக்கியம். ஒன்று, நமக்கு ஒரு மேலே ஒரு கைட் பண்ணக்கூடிய ஒரு ஆழ்க்கையிலிருந்து போகிறது நல்லது. நமக்கு அந்த கிளியராக அதை பற்றி புரிந்து கொள்ளும் வரையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் கீழே இருக்கிறது நல்லது. 2வது, வந்ததுனால நம்ம பெருமைப்படக்கூடாது. நிறைய சகோதர சகோதரி நானும் பார்க்குறேன், அவங்களுக்கு நம்ம ஒரு சில கிஃப்ட்ஸ் கொடுத்து அவங்களே ஊக்குவிக்கும் பொழுது சிலருக்கு ப்ரைடு வந்துடுது, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது ஒரு மிகப்பெரிய கடல்னு சொல்ல முடியாது, அதை விட பெருசு. அதனால் நாம் எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கிறோம், நிறைய வளர வேண்டியது இருக்குது.
அதனால் தாழ்ச்சியோடு நாம் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் கேட்கும் பொழுது கடவுள் புது புது காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீக் நான் இந்த சின்லேருந்து வெளியே வரதை பற்றி நம்ம டச் பண்ணலாம். இப்போ எடுத்ததில் ஏதாவது டவுட் இருக்குதா? காட்சிகளை பற்றி, கிஃப்ட்டை பற்றி, அதாவது வாய்ஸ் கேட்குறத பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். கரெக்டாக டைம் முடிச்சுட்டா நினைக்கிறேன் சார். ஜஸ்டினா சிஸ்டர், அடுத்த டாபிக் எடுத்தோன்னா அது ஒரு 1/2 hour ஆகிடும். ஸோ லெட்ஸ் க்ளோஸ் இட். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா we can close it. எத்தனை பேருக்கு ஓகே காட்சி வர இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு? லெட்ஸ் டிஸ்கஸ் ஃபார் 5-10 minutes. காட்சி வர ஆண்டோட குரலை கேட்கறதுக்கு எதன் மூலமா ஜெபிக்கணும்னு கேட்கிறேன். எந்த வசனத்திலேருந்து எடுக்கணும்? ஓகே, கிஃப்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப ஈஸி மெத்தட் மைண்ட் ரினியூவல் தான் சார். நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை தெரிந்து கொண்டு நம்ம மனசை ரினியூ பண்ண எல்லா கிஃப்ட்டுமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு ஓகே, ஒரு முக்கியமான வசனம் நம்ம சொல்லலாம். என் நாடுகள் என் குரலை கேட்கும்னு சொன்னீங்களா ஆண்டவரே, உங்கள் குரலை கேட்கறதுக்கு என் காதுகளை திறந்து விடுங்கன்னு ஜெபிக்கலாம் இல்லையா? ஜீசஸ் சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் என் குரலை கேட்கும். அப்போ நமக்கு கேட்கலன்னா நம்ம காது அடப்பட்டிருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா அவருடைய ஆடுகள் இல்லைன்னு அர்த்தம். டெஃபினட்டாக நம்ம எல்லாம் அவருடைய ஆடுகள் தான். அப்போ அவருடைய குரல் நமக்கு கேட்கலன்னா நம்முடைய காது ஏதோ அடைச்சிருக்குது, ஆண்டவர் திறந்து விட சொல்லி கேட்கலாம். ஓகே சிஸ்டர், என்னுடைய ஆடுகள் என் குரலை கேட்கும்னு நீங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது, என் ஆடுகள் என் குரலை கேட்கும். அப்போது நம்ம எல்லோரும் அவருடைய ஆடுகள் தான். அன்றைய குரலை கேட்கறதுக்குள்ள கிருபை எனக்கு கொடுங்க. அமைதியில் நம்ம ரொம்ப சிம்பிள் சிஸ்டர். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்பிரிட்டில் உங்களால் ஸ்டில்லாக இருக்க முடிஞ்சதுன்னா, உங்களுடைய ஆவியில் நீங்கள் அமைதியாக இருக்க முடிஞ்சதுன்னா கடவுள் பேசுறது கேட்கும். ஒரு முறை ஜெபிக்கிறத பற்றி, ஓகே, ஜெபிப்பதை குறித்து ஒரு நாள் எடுக்க சொல்லி யாரும் சொன்னீங்க இல்லையா? நம்ம இன்னும் எடுக்கல அதை பற்றி. ஒரு நாள் ஓகே, அதை எடுத்துக் கொடுங்க. ஆமா, இதுல என்னன்னா அது எப்படியும் ஒரு மினிமம் 1 hour 1.5 hour ஆகும் சிஸ்டர். நான் ஒரு நாள் இந்த கிறிஸ்துவுக்குள் நான் யார் நம்முடைய அந்த மனதை புதுப்பிக்கிறது முடிச்ச அப்புறம் வேணா நான் அதை எடுக்கிறேன். அதுல வந்து நீங்க நம்ம ஸ்பிரிட்ல இருந்து எப்படி ஜெபிக்கிறதுன்றது நான் சொல்லி கொடுக்குறேன். ஸ்பிரிட்ல ரொம்ப நேரம் நம்ம இருக்கும்போது ஆண்டோடைய குரல் கட்டாயம் கேட்கும். அதை பற்றி ஒன்றும் டவுட்டே கிடையாது. எல்லா கிறிஸ்தவரும் கடவுளுடைய குரலை கேட்க வேண்டும். அது ஒரு உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. கடவுளுடைய குரலை கேட்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை இல்லையா? ஒரு அப்பா ஒரு அம்மாவுடைய குரலை குழந்தை கேட்கறது ஒரு பேசிக் நீட். அதே போல் கடவுளுடைய குரலை நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கேட்க முடியும். இதுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது தகுதி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக இருந்தால் தான் ஆண்டோடைய குரல் கேட்கும், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உண்மையிலே நம் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்முடைய ஸ்பிரிட்டில் இருக்கும்போது ஆண்டவர் பேசுறது ஈஸியாக கேட்கும். தாவீது சொல்கிறார் இல்லையா, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வோம், பி ஸ்டில் அண்ட் நோ ஐ ஆம் த லார்ட் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்பிரிட்டில் இருக்கும்போது, ஸ்பிரிட்டில் தான் ஜீசஸ் இருக்கார், ஹோலி ஸ்பிரிட் இருக்காங்க. ஸோ நம்ம அவருடைய குரலை கேட்க முடியும். நம்ம ஜெபிக்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எப்படி மனதை ஒருநிலைப்படுத்துறதுன்னு சொல்லித்தரேன். அந்த ஸ்டெப்ஸு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஸ்லோவாக கடவுளுடைய குரல் நமக்கு நிச்சயமாக கேட்கும். ஒன்று தாகம். தாராளமா தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரியல சொல்றேன். எல்லாருமே நல்ல ஜபத்துல இருக்கவங்க கடவுள் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கேத்தலிக்ஸ்ல ஃபாதர்ஸ் மெசேஜ் கொடுக்கறவங்க எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி மற்ற சபையில இருக்கிறவங்களும் சொல்றாங்க. எனக்கு இது ரொம்ப நல்ல ஒரு டவுட். மற்ற சபையில இருக்கிறவங்க சொல்றப்போ அவங்க நிறைய கத்தோலிசத்தை குறித்து நிறைய ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்ப கடவுள் பேசுறப்போ அந்த தவறுகளை அவங்களுக்கு சுட்டி காட்ட மாட்டாரா? சிஸ்டர், நம்ம வந்து கடவுளுடைய ஓகே, இது நான் எடுத்துட்டு போனா கொஞ்சம் ஒரு 15-20 minutes ஆகும், பரவாயில்லையா? எனக்கு ரொம்ப நல்லா ஒரு டவுட். ஓகே சிஸ்டர், எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்குங்க பிரதர். நான் ஒன்று சொல்றேன் சிஸ்டர். இப்போ ஜீசஸ் பார்க்குற பார்வையில நாம் மக்களை பார்க்க முடியணும். ஓகேங்களா? நம்ம பார்க்குற பார்வையில ஜீசஸ் பார்க்கறது கிடையாது. அதுதான், உங்களுடைய எண்ணங்கள் வேறு, என்னுடைய எண்ணங்கள் வேறு இல்லையா? நம்ம அந்த உலகப்பூர்வமாக பார்க்குறோம். அவர் மேலே இருந்து பார்க்கும்போது
he sees in a very very different way. நம்ம எல்லாரும் தவறு செய்கிறோம், எல்லோரும் பாவம் செய்தோம், ஒருமைக்கு கெட்டு போனோன்னு இருக்குது. அதனால் நம்ம பெட்டர், அவங்க மோசன்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் பார்வையில் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கேத்தலிக்ஸ்னால் ஒரு ஸ்பெஷல்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. ஜீசஸ் பார்வையில் கேத்தலிக் ஸ்பெஷல், ப்ரொட்டஸ்டன்ட் வந்து மோசம், பெந்தகோஸ்து மோசம்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய திட்டத்துக்கு நிறைவேற்றுவதற்கு யார் யாரெல்லாம் ஒத்துழைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அவருக்கு தேவை தான். என்னடா பிரதர் வந்து கேத்தலிக்கான்னு நினச்சாதீங்கன்னா 100% கேத்தலிக் தான். இருந்தாலும் ஏசு கிறிஸ்து பார்க்குற பார்வையில் நம்ம பார்க்கணும். இப்போது ஏசு கிறிஸ்துக்கு மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நரகத்துக்கு போகிறது இல்லையா? ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகிறத பார்க்குறத விட வேதனையான காரியம் ஏசு கிறிஸ்துக்கு எதுவும் இருக்க முடியாது. அதை விட கஷ்டமான விஷயம் அவருக்கு எதுவும் கிடையாது. ஏன்? இப்போ நம்ம பிள்ளை ஒன்று நரகத்துக்கு போகிறது நம்ம கண்ணால் பார்த்தோன்னா எப்படி துடிப்போம் இல்லையா? அதை விட 1000 மடங்கு அதிகமாக இயேசு கிறிஸ்து வேதனைப்படுகிறார். இப்போது அதுக்கு நீங்கள் உதவுனாலும் சந்தோஷம்தான், ஒரு பெந்தகோஸ்கார உதவுனாலும் ஆண்டவருக்கு சந்தோஷம்தான். சிஸ்டர், நான் சொல்றது புரியுதுங்களா? ஜீசஸ் உடைய பார்வையில் டாக்டரின்ஸ் முக்கியம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம டாக்டரின்ஸ் பேசுகிறோம். இது எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபை சொல்லிக் கொடுத்த மறைவுரை. அவங்களுக்கு நிறைய பேருக்கு டாக்டரின்ஸ் தெரியாது. ஆனால் ஆத்மாவை ரட்சித்துறாங்க. எப்படியாவது போய் எங்கேயாவது போயிட்டு எதையாவது சொல்லி ஒரு 2 இந்துவை கன்வெர்ட் பண்ணி இயேசு கிறிஸ்துவில் கொண்டு வந்துடுறாங்க. செய்கிறாங்களா செய்யலையா? கட்டாயம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 50 பேரோட ஆரம்பிச்சது. இன்னைக்கு 500 பேர் இருக்காங்க. அது பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏஜி சபை. ஓகே சிஸ்டர், இப்போ மக்களை கொண்டு வர்றாங்க. நீ மட்டும் பேச வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. இப்போ நம் திருச்சபை தான் கரெக்டான திருச்சபை, கடவுள் ஏற்படுத்தின திருச்சபை. நமக்கு திருப்பலி இருக்குது, நமக்கு நற்கருணை இருக்குது, நற்கருணை ஆராதனை இருக்குது, அன்னை மரியாள் நம்மளோடு இருக்கிறாங்க, புனிதர்கள் நமக்காக ஜெபிக்கிறாங்க, பைபிள் நம்ம தான் அந்த உலகத்துக்கு கொடுத்தோம், திருவருட்சாதனங்கள் நமக்கு இருக்குது. இதெல்லாம் உண்மை, டவுட்டு கிடையாது, சந்தேகம் கிடையாது, உண்மைதான். இவ்வளோத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் இருக்கிற உங்கள் பங்குல கடந்த வருடம் எத்தனை நான் கிறிஸ்டியன்ஸாக மாறி இருக்காங்க சொல்ல முடியுமா? ஒரு 5 பேர் வேணா மாறி இருப்பாங்க. அந்த திருமணத்துக்காக மாறினவங்கள விட்டுருங்க. அது இல்லாமல் வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் நம்ம சர்ச்சில் இருந்து ஒருத்தர் போய் பிரசங்கம் பண்ணி எனக்கு இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொள்றேன்னு உள்ள வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க சிஸ்டர்? ஒரு 4-5-6 இருப்பாங்க. ஒரு 5 பேர் ஒரு வருஷத்துக்கு திருமணத்துக்காக இல்லாம இருப்பாங்க. ஒரு 5 பேர் ஒரு வருடம் முழுவதும். ஒரு உங்க பங்குல ஒரு 1000 பேர் இருப்பாங்களா சிஸ்டர்? ஒரு 350 இருக்காங்க. 350 பேர் சேர்ந்து ஒரு வருடம் முழுக்க ஒரு 5 பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா அதே முயற்சியே எடுக்கிறது இல்லையே, எக்ஸெப்ட் ஃபியூ. ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க ஜீசஸ் பார்வையிலேருந்து பாருங்க சிஸ்டர். உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கு, ஞானஸ்தானம் சொல்லி கொடுத்துருக்கோம், என்னது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல நம்மளுக்கு நிறைய மறைக்கல்வி போதிக்கப்பட்டிருக்குது, எல்லா கிருபைகளும் நம்முடைய திருப்பலியில் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் வித் அஸ். இருந்துட்டு நம்மளால ஒன்றும் பண்ணல. அவங்களுக்கு வெறும் பைபிளை மட்டும் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. பைபிள் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அதாவது டாக்டரின்ஸ் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் போயிட்டு ஆத்மாவை ரட்சித்து கொண்டு வந்துடுறாங்க. இப்போ யாருக்கு ஜீசஸ் பிடிக்கும்? இப்போ ஜீசஸ் போய் அவங்க கிட்ட எப்பா நீ பேசுகிற டாக்டரின்ஸ் தப்புன்னு சொல்லுவாரா? நீ கூட 4 பேர் போய் பிடிச்சிட்டு வாப்பான்னு சொல்லுவாரா? புரியுதுங்களா சார்? டாக்டரின் பேசுறவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆத்மாவை ரட்சிச்சது கிடையாது. ஓகேங்களா? ஆமா பிரதர், ஒரு விஷயத்துல கரெக்ட் தான். ஏன்னா இப்ப எனக்கு ஒரு லைஃப்ல என்னன்னா, எனக்கு ஊர் மாறி போகணும்னா அங்க போய் சர்ச்ல பதிவு பண்ணணும்னா 1 lakh கேக்குறாங்க. 1 lakh கேக்குறாங்க. பாரிஸ்ல மெம்பரா இருக்கு. எந்த ஊர்ல சிஸ்டர் அது? கோயில்ல. சிஸ்டர் நீங்க கரெக்டா விசாரிச்சு, அப்படிலாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே. சர்ச்சில் பாரிஸ் பேசிட்டு சொல்றேன் பிரதர். எந்த ஊர் சிஸ்டர்? நாகர்கோவில். எந்த ஊர்? கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, பாரிஸ் கவுன்சில் எடுக்கிற முடியுமா, நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்றா. எந்த ஊர் சிஸ்டர்? நாகர்கோவில்ல ராமன்புதூர், மேல் ராமன்புதூர். நான் செக் பண்ணி சொல்றேன். அப்படிலாம் இருக்காது சிஸ்டர்.
அப்படி இருந்ததுன்னா ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம். நான் வந்து இத விஜி ஃபாதர்ட்ட பேசினேன். ஓகே, அது பாரிஸ் கவுன்சில் எடுக்கிற முடியுதமா, நான் ஒண்ணுமே சொல்ல முடியாதுன்னு விஜி ஃபாதரே சொன்னாரு என்கிட்ட. ஆச்சரியமா இருக்கு. ஆனா இங்க நாமக்கல்ல வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப சபையில வந்து ஒண்ணுமே இல்லாம சேர்த்துக்கிறாங்களே, அப்ப ஏன் மக்கள் சபைக்கு போக மாட்டாங்க? ஓகே சிஸ்டர், நம்ம நாகர்கோயில்ல இருந்து பாதி பேர் மோகன் சீலாசர சபைக்கு போறாங்க. இதுதான் காரணம் பிரதர். சிஸ்டர் ஓகே, நம்ம அதெல்லாம் அந்த டிஸ்கஷன் வேண்டாம். நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம சொல்ற பதில் வேண்டாம், நான் நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன். எஸ் எஸ். சோ ஏசு கிறிஸ்து சொல்லுங்க சிஸ்டர். டெய்சி சிஸ்டர். பிரதர், இப்ப ஒரு நம்ம பங்குலயே ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம பேசும்போது அவங்க மனமாற்றம் அடைகிறாங்க. ஒரு பிரச்சனையில அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணி அவங்க வர்றப்ப நம்பிக்கை வருது, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா மதமாற்றம் ஆக மாட்டேங்கிறாங்க. அப்ப இது வந்து ஆன்மா அறுவடை தானா பிரதர்? ஓகே சிஸ்டர், நம்முடைய வேலை மதம் மாற்றுவது கிடையாது, மனம் மாற்றுவது தான். ஓகேங்களா? ஜீசஸ் மனம் மாறுங்கள்னு சொன்னார்ல, மதம் மாறுங்கள்னு சொல்லலை. அதனால நம்முடைய வேலை மனம் மாற்றுவது. அவங்களாம் நம்ம போய் கேத்தலிக்காக வந்தாங்கன்னா, கிறிஸ்டினாக வந்தாங்கன்னா நல்லது, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை பிரதர் சிஸ்டர். அதுவும் கடவுள் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பார் மனம் மாற்றினதுக்கு. உண்மையான கடவுளை நம்ம தெரிந்து கொண்டாங்கன்னா ஒரு நாள் வருவாங்க, டெஃபினட்டாக வருவாங்க. டோன்ட் வரி. நம்முடைய எய்ம் வந்து மதம் மாற்றம் கிடையாது. பட் ஆனால் ஃபைனலாக பேப்டிசம் எடுக்க வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இருந்தாலும் மனம் மாற்றுறது தான் மெயின் குறிக்கோள் சிஸ்டர். அதனால தயவு செய்து நற்செய்தி தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. மனமாற்றம், ஆத்ம அறுவடை செய்வது மிக மிக அவசியம். நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம், அதுக்கு நம்மளை எக்யூப் பண்ணுறதும் இல்லை, நம்மளை ஊக்குவிக்கிறதும் கிடையாது, அதை ஃபோர்ஸ் பண்ணுறதும் கிடையாது. இருக்கிறத மேனேஜ் பண்ணால் போதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். நம்ம சர்ச்சை குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நம்மால் முடிந்த காரியத்தை செஞ்சுட்டு போனால் போதும். சர்ச்சை திருத்தது நம்முடைய வேலை கிடையாது. ஜெபிக்கலாம் அவங்களுக்காக. ஆனால் ஜீசஸ் பார்வையில் ஆத்ம அறுவடை மிக மிக அவசியம். இயேசு கிறிஸ்து கடைசியில் மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போகிறாரு? உலகம் எங்கும் சென்று நற்செய்தி அறிவிங்கன்னு சொல்கிறார். இப்போ ஒரு அப்பா ஒரு எஸ் சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், நான் சாந்தி மார்கன் பேசுறேன் பிரதர். பிரதர், இந்த எங்க வீட்லயே எங்க அண்ணன் பையன் பிரதர் ரோமன் கேத்தலிக்கை விட்டு அவன் வந்து ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு போய் 13 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். ஓகே. அவன்கிட்ட போயிட்டு நம்ம பேசினோம்னா, ஏன் தம்பி இதை விட்டு போன அப்படின்னு கேட்டா, அவன் சொல்றான், எனக்கு அந்த திருப்பலியில அந்த பாதஸ் வந்து சொல்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான் பிரதர். என்ன சொல்றது பிடிக்கலையா சிஸ்டர்? திருப்பலியில வந்து அவங்க வந்து நற்செய்தியில வந்து இப்ப வந்து மத்திய நற்செய்தி சொல்றாங்கன்னா அதுக்குரிய விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்களா? அது வந்து ஒரு கதை தானே சொல்றாங்க அவங்க. அப்ப வந்து ஒரு எங்க இதுல வந்து நான் போனேன், ஃபர்ஸ்ட் போனேன், எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னேன், தம்பி ரோமன் கேத்தலிக்ல இருந்து நம்ம போகக்கூடாது தம்பி அப்படின்னா, நான் வந்து அதை மாதாவெல்லாம் குறை சொல்ல, ஆனா எனக்கு வந்து இந்த திருப்பலி பிடிக்கல, நற்கருணையில ஆண்டவர் இருக்கிறதுன்னு சொல்றது நாங்க நம்பல அப்படிங்கிறாங்கிறத. இதுல 2 விஷயம் இருக்கு சிஸ்டர். அதாவது ஒண்ணு, நம்ம கரெக்டா சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? திருப்பலியில என்ன நடக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? திருப்பலியில நானே சொல்றேன் இதுக்கு. எங்க ஊர்ல இப்ப மத்தேயு நற்செய்தி அன்னைக்குரிய வாசகத்தை அதுக்குரிய விளக்கம் சொல்ல மாட்டாங்க, ஃபுல்லா கதை தான். ஓகே சிஸ்டர், இப்போ நம்ம இப்படி பேசினோம்னா நம்ம ஸ்லோவா திருச்சபையை குறை சொல்ற மாதிரி ஆயிடணும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய வேலை என்னன்னா, ஓகேங்களா, திருச்சபை சரியா சரியில்லையான்றது நம்முடைய விஷயம் கிடையாது. நம்மளால என்ன செய்ய முடியும், நம்மளால ஜீசஸ்க்கு என்ன செய்ய முடியும், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? கத்தோலிக்கல் திருச்சபையில் இருந்து கொண்டு திருச்சபைக்காக என்ன செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துக்காக என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் நம்ம. ஓகேங்களா? குறைகள் எல்லா இடத்துலையும் குறை இருக்குது. ஒரு சில அருமையான ஃபாதர்ஸ் இருக்கவும் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம ஒரு சிலர் சரியில்லை அல்லது பாதி பேர் சரியில்லைன்றதுக்காக நம்ம திருச்சபையோ குருக்களையோ நம்ம குறை சொல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குருக்களை குறை சொல்றது நமக்கு ரைட்ஸ் கிடையாது. சொன்னா நம்ம பாவத்துல விழுறோம் இல்லையா? ரோமர் 3:2 நினைக்கிறேன், எல்லா அதிகாரமும் அவரிடமிருந்தே வருகிறதுன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஸ்பிரிச்சுவல் அதிகாரம் ஃபுல்லா குருக்கள் கையில இருக்குன்னா அந்த அதிகாரத்தை கொடுத்தது கடவுள் தான். அதிகாரத்தை எதிர்த்து நிற்பவன் கடவுளையே எதிர்த்து நிற்கிறான் இருக்கு. அதனால நம்ம குருக்களையோ திருச்சபையோ குறை சொல்ல வேண்டாம்.
நம்மளால என்ன செய்ய முடியும்? ஓகே, நம்ம ஒரு ஆத்மாட்ட போய் கடவுள் ரட்சிக்கிறோம், ரட்சிக்க உதவி செய்கிறோம், ஃபாதர்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, பரவாயில்ல, மனம் மாற்றி விடுங்க, முடிஞ்சு போச்சு, போயிட்டே இருக்கலாம். எத்தனையோ வீடு வீடாக சந்திக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ சகோதர சகோதரி வீடு வீடாக சந்தித்து மக்களை மனம் மாற்றி கொண்டு வராங்க. சில நேரத்தில் அந்த மனம் மாறினவங்கள திருச்சபையில் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னால் ஃபாதர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களே, அது வரைக்கும் போதும், நம்ம அடுத்த ஆளு கொண்டு வரலாம். ஸோ நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் ஆத்மாவை கடவுளும் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் சிஸ்டர். திருச்சபையில் குறைகள் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இருந்தாலும் உண்மையான திருச்சபை, கடவுள் ஏற்படுத்தின திருச்சபை, நமக்கு அங்கே தான் நம்மளை தேர்ந்தெடுத்துக்காக நம்ம அங்கே இருக்கணும். திருச்சபையிலேருந்து வெளியில் போகிறோம், நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் திருச்சபையில் உள்ள முக்கியமான காரியங்கள், திருப்பலியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். அப்போ நம்ம அதை சொல்லிக் கொடுக்கும்போது மக்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். என்னுடைய யூடியூப் சேனலில் திருப்பலியின் மகிமைன்னு ஒரு 3 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன், 2-3 இருக்குது. அதை நீங்கள் ஒரு மாதிரி கேட்டு பாருங்கள். நீங்கள் மாஸ் இது வரைக்கும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காது, வேறு மாதிரி அட்டன் பண்ணுவீங்க மாஸ். ஓகே சார், அது நிறைய பேர் பிரதர் அவனுக்கிட்ட நான் எப்படி வந்து பேசி புரிய வைக்கிறது அப்படின்ற ஒரு இது இருக்கு. அவனை வந்து நம்ம எனக்கு கொண்டுட்டு வரணும், ரோமன் கேத்தலிக்கு நான் கொண்டுட்டு வரணும். அதுக்கு அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல பிரதர். நான் ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேன் சார். அவர் ரோமன் கேத்தலிக் இருக்கும்போது கடவுளுக்கு உகந்த பிள்ளையா இருந்தாரு, இப்போ உகந்த பிள்ளையா இருக்கிறாரு? இப்பதான் ரொம்ப உகந்த பிள்ளையா இருக்கான். இருந்துட்டு போதும், விடுங்க. கடவுளை படி தெரியாத ஒரு ஆத்மாவை போய் சொல்லுங்க சிஸ்டர். ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர். ஹலோ பிரதர், வணக்கம். ஒரு செகண்ட். வணக்கம் சிஸ்டர், கொஞ்சம் இருங்க, நான் உங்க கொஸ்டினுக்கு வரேன். சாந்தி சிஸ்டர், இந்த திருப்பலியின் மேன்மை வீடியோ பாருங்க, உங்களுக்கு திருப்பலியில என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அதை போய் அவர்கிட்ட சொல்லுங்க. சரிங்க பிரதர். ஓகே, எஸ் சொல்லுங்க சிஸ்டர். அடுத்த சிஸ்டர். நம்ம ஒருத்தங்க உழைப்பு தியானம் போகும்போது நான் பகலில் தான் அட்டென்ட் பண்ணுவேன். ஒருத்தங்க தரிசனம் வந்து நாங்க ஜெபம் பண்ணிட்டு தரிசனம் வந்து தெரிஞ்ச பிறகுதான் உங்கள்கிட்ட நாங்க வந்து ஜெபம் வந்து இது எல்லாம் செய்வோம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லினாங்க. அப்போ நான் என்ன தரிசனங்காங்கன்னு. ஆனா அந்த உழைப்பு தியானம் முடிஞ்ச மறுநாள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சது. திங்கட்கிழமை காலையில 5:30 எனக்கு அந்த இது குரல் ஒலி கேட்டுது. மத்தேயு 24:40. இவ்வளவு நாளும் எனக்கு பைபிளை பற்றி எதுவுமே தெரியாது. நான் வந்து இந்து. கடவுள் வந்து பிறக்கும் போதே எனக்கு அதிசயத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆனா இப்பதான் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கேன். ஆனா வந்து கனவுலையா எனக்கு காமிச்சு அது வந்து அதுபடி நடக்கு. ஆனா ஜெபம் பண்ணி கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியல. இப்ப என்னன்னா தொடர்ந்து இப்ப 10 நாளா 15 நாளா தான் தொடக்க நூல்ல இருந்தே 2 அதிகாரம் வாசிக்கேன். சரி, அதான் குடும்பத்துக்கு வேண்டிக்கிடுங்க. ஆனா அது வந்து என்னன்னா குரல் வழி நம்ம வந்து ஒவ்வொரு திருப்பலிலையும் என்ன நம்மளுக்கு வந்து மனசு கஷ்டமா இருந்தா அந்த திருப்பலிக்கு ஏற்ற வசனம் அந்த அவங்க குரல் சொல்றாங்க, அது வந்து மனசை தொடுது. என்னுடைய அனுபவம் தொடுது. அதே மாதிரி இந்த இருந்தாலும் எதா இருந்தாலும் ஒரு குடும்பத்துல வந்து 4 பேர் இருக்காங்கன்னா அந்த குடும்பத்துல அண்ணன் தம்பி யாரும் இருந்தாங்கன்னா ஒருத்தங்க வந்து கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்தின் மூலமா கடவுள் வந்து அவங்களை தொட்டு வழிகாட்டுதாருன்னு என்னுடைய அனுபவம் இந்த உலகத்துல உள்ள. இப்ப நிறைய பேர் இந்துக்கள் இருக்காங்க. ஒருத்தங்க வேதத்துல இருந்தே இந்திரா போயிருக்காங்க நிறைய குடும்பங்கள். இப்போ அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துல வந்து பெற்ற தாய் வந்து பிள்ளை இப்ப நேரத்துல 2 இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். 2 மகன் வந்து வேதத்துக்கு இந்துக்கு போயிட்டாங்க. வேதத்துல இருந்தவங்க அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மன உளைச்சலா இருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த ஒருத்தங்களை வந்து கடவுள் தொட்டிருக்காரு. அவங்க மூலமா நம்ம வந்து ரொம்ப ஜெபத்துல வல்லமையா இருக்கணும்னு என்னுடைய அனுபவம் வருது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சது எனக்கு வருது. ஓகே சிஸ்டர், எப்படி பிரதர்? கரெக்ட் தான் சிஸ்டர். மற்றவங்களுக்காக காணாம போன ஆடுங்களை தேடி கண்டுபிடிக்கிறது நம்முடைய வேலை தான். அதுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மெயினாக நம்பிக்கையோட ஜெபிக்கணும் சிஸ்டர். சரி, ஓகேங்களா? நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. அந்த வாக்குறுதியை நம்ம நம்பி ஜெபிக்கும் போது நிச்சயமாக. பிரதர், எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். எனக்கு காலையிலேருந்து 7 மணிலேருந்து கொஞ்சம் வருத்தமா இருக்கேன். வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு நிறைய பேருக்கு வாய்ஸ் கேக்குது. மார்னிங் 7 o'clockலேருந்து ரொம்ப சேடா இருக்குது என் மைண்ட் வந்து மனசும். ஏன்னா ஒரு ஜுவல்ஸ் வந்து காணா போயிடுச்சு. அது சர்ச்சுக்கு நேற்று ஈவினிங் போயிட்டு வந்து பேக்ல வச்சிருந்தேன் 7:40க்கு. மார்னிங் 7 o'clock மாஸ் போகும்போது அது இல்லை. அது எங்க விட்டேன் ஏதுன்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். ப்ரே பண்ணுங்க பிரதர். ஓகே சிஸ்டர், ப்ரே பண்ணலாம். ஓகே, வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா?
ஓகே சிஸ்டர், ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஓகே, உலகப்பூர்வமாக மைண்ட் கஷ்டமாகும். ஆனால் நாங்கள் கிறிஸ்துவில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த தாட் திரும்பி திரும்பி மைண்டில் வர்றதை நீங்கள் பிளாக் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். ஓகேங்களா? எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கன்னு யாக்கோபு சொல்கிறார். யாக்கோபு 1:2 அப்படி தான் சொல்லுது. பலவகையான சோதனைக்கு உள்ளாகும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஏன் அந்த மகிழ்ச்சி போச்சுன்னா நம்பிக்கை போச்சுன்னு அர்த்தம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த திரும்பி திரும்பி நெகட்டிவ் எண்ணங்கள் வர்றதை முதல்ல பிளாக் பண்ணி ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கையோடு ஜெபிச்சிங்கன்னா கிடைக்கும் சிஸ்டர். வில் ப்ரே ஃபார் யூ. வேறு யாருக்கு எதாவது ஜெபிக்கணுமா? இல்லைனா ஐ வில் ஜஸ்ட் ப்ரே ஃபார் திஸ் சிஸ்டர். என்னுடைய மகள் அனிட்டா, அவளுக்கு ஜாபுக்காக கொஞ்சம் ப்ரேயர் வேணும் பிரதர். அவங்க வந்திருக்காங்களா இங்க? இப்பதான் கொஞ்சம் இன்டர்வியூ இருக்கு. ஓகே, அனிட்டா அவங்க வந்திருக்காங்களா இங்க? இல்ல, என்னோட டாட்டர் தான் இங்க வீட்ல தான் இருக்கா. ஏன் வர மாட்டேங்கறாங்க? why they are not coming for the prayer? சிஸ்டர், பிள்ளைங்க பிரேயர் கூட்டா வரதே இல்ல. அவ ரொம்ப நொந்துட்டா பிரேயர்லாம். ஏன்? நிறைய ப்ராப்ளம்னா சொல்ல முடியல, அது தனிமையா தான் சொல்லணும். ஓகே சிஸ்டர், நம்ம பசங்களுக்கு படிக்க வைக்கிறது எல்லா இதுவும் செய்யறதை விட முக்கியமானது பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை கொடுக்கறது, ஜீசஸை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? நம்ம இன்னொன்று, நிறைய பெற்றோர்கள் வந்து பசங்க வந்து ப்ரேயருக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், பிள்ளைங்க ப்ரேயருக்கு வரலன்னா அதற்கு முக்கியமான காரணம் பெற்றோர்கள். ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை பார்க்கும்பொழுது எங்கள் அப்பா அம்மா ஜெபிக்கிறாங்கன்னா ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறாங்களான்னு பிள்ளைங்க பார்ப்பாங்க. உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றி உள்ளதாகவும் இருந்ததுன்னா பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக கோயிலுக்கு வருவாங்க. நம்ம வாழ்க்கை ஒரு சோகமாகவும் பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருந்ததுன்னா பிள்ளைங்க கோயிலுக்கு வர்றது கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அழுகையும் கண்ணீருமாக இருக்குது. பிள்ளைங்க எப்படி நம்மளுக்கு ஜீசஸ்ட்டு வருவாங்க, கோயிலுக்கு போய் ஒன்றும் பிரோஜனம் இல்லைன்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு வரும். அப்போது நம்ம ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை பிள்ளைங்க கண்ணில் பார்க்குறாங்களா அல்லது ஒரு தோல்வியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை மக்கள் பார்க்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இறை வார்த்தையின் பிரகாரம் ஒழுங்காக நம்ம வாழ்ந்தோம்னா ஒரு வெற்றியான வாழ்க்கையை பிள்ளைகள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் சொல்றீங்க உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, ஏன் நம்மளால அதை சால்வ் பண்ண முடியல? ஆமா, லைஃப் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. செப்பரேட். ஓகே சிஸ்டர். அண்ட் சில்ட்ரன் ஆல்சோ, சில்ட்ரன் இப்போ வந்துட்டாங்க. ரொம்ப கோர்ட் இதெல்லாம் போயிட்டு அதுல ரொம்ப உடைஞ்சிட்டாங்க. 7 years போச்சு. கடைசியில சில்ட்ரனுக்காகவே அதை விட்டு கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தா. அதுல நானே சரின்னு பிள்ளைங்க மம்மி வேண்டாம் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருன்னா சில்ட்ரனை கொண்டு போயிட்டான். இப்பதான் சில்ட்ரன் மே மாசம் இங்க வந்திருக்காங்க. 3rd year அண்ட் காலேஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர். அதனால நிறைய ப்ராப்ளம், ஃபைனான்ஸ், இப்படி நிறைய நான் தான் உங்களை மேனேஜ் பண்ணி வச்சிட்டு இருக்கேன், உங்களை கவனிக்கிறேன். அதனால நிறைய ப்ராப்ளம் நான் என்னுடைய பிரேயரால தான் இந்த வண்டியை ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. ஃபெய்த் கரெக்டா சொல்லி கொடுங்க சிஸ்டர், அவங்க ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையில வர முடியும் சிஸ்டர். ஓகேங்களா? சொல்றேன் பிரதர், டெய்லி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கேன். இதை படி அதை படி ஆண்டர். ஆனா ரொம்ப அனுதினமும் சர்ச்சுக்கு போகாம டியூட்டி போகும்போது கடவுள்கிட்ட நக்கநாதத்தை ஜெபிச்சுட்டு தான் போவான். ஆனா இப்போ எல்லாம் இதுவாகவே அந்த ஹோப் அவள்கிட்ட அவ்வளவா இல்ல. எவ்வளவு கத்தி பாக்குறேன், தேவைப்படும் போது உட்கார்ந்து ஜெபிப்பா, அப்புறம் விட்டுறேன். அவளுக்காக நான் ஆண்டவரே அவளை நீங்க இன்னும் ஆழமா அவளை இந்த கடவுள்கிட்ட கொண்டு வச்சிடுங்க அப்படின்னு கேக்குறேன். ஜெபிக்கிறதுனால நிறைய கிறிஸ்தவங்க பண்ற மிஸ்டேக் இதுதான். நான் ஜெபிக்கிறேன் நம்புறீங்களா? தட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஜெபிக்கிறதுனால உங்க வாழ்க்கை சூப்பர் ஆயிட போறது கிடையாது. நம்பிக்கையினால தான் அற்புதம் நடக்கும். நம்பிக்கை, ஹோப் இருக்கு. அந்த நம்பிக்கையினால தான் இவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டு வரோம். ஹோப் கிடையாது. ஹோப்னால நீங்க வாழ முடியும். ஃபெய்த்னால தான் விக்டரி. இஃப் யூ வாண்ட் டு லிவ் a victorious life you have to believe. ஃபெய்த்து தான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வைக்க முடியும் சிஸ்டர். நம்ம இது வரைக்கும் எடுத்து நிறைய ஃபெய்த்தை பற்றி எடுத்துருக்கோம் இல்லையா? அது ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த இறை வார்த்தையை ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இல்லைனா மக்கள் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும்போது they will get disappointed naturally. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒன்றும் நடக்கலையே. ஜெபிக்கிறதுனால ஏதாவது நடக்கும்னு ஆண்டு எங்கேயும் சொல்லலை. நம்பினால் தேவ மகிமையை காண்பாயின்னு சொல்கிறார் தவிர நீ ஜெபிச்சின்னா தேவ மகிமையை பார்க்க முடியும்னு சொல்லலை.
ஆனால் நம்ம ஜெபத்துக்கு கொடுக்குற முக்கியத்தை நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்கிறோம். அங்கே தான் நம்ம வாழ்க்கை, நிறைய பேருடைய வாழ்க்கை தோற்று போவதற்கு காரணம் அதுதான். நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணம் ஜெபிப்பதற்கு கொடுக்குற நேரத்தை நீங்கள் நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு கொடுக்குறது இல்லை. ஃபோக்கஸ் ஆன் ஃபெய்த் அண்ட் லவ், இது ரெண்டு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஃபண்டமெண்டல். ஜெபம் வந்து இதுக்கு உதவணும், நம்பிக்கையில் நம்ம வளர்வதற்கு ஜெபம் உதவணும். தவிர ஜெபிச்சா எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறது தப்பான ஒரு டீச்சிங். நம்ம இதில் ஜெபிங்க ஜெபமால சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க, இதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்பிக்கையோட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நடக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க கொஞ்சம் எல்லாருமே வந்து தயவு செய்து நம்ம வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறீங்க. ஜெபம் பண்ணோம், ஜெபம் நல்லது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிச்சார், நான் அப்படி ஜெபிங்க. நம்மளோட கடவுளோடு உள்ள உறவை வளர்ப்பதற்கு ஜெபம் அவசியம். ஜெபம் அதுக்கு தான். நீங்கள் ஜெபிச்சா ஒன்று நடக்கும்னு சொல்றது தப்பு. நம்பினால் நடக்கும், வெறும் ஜெபிச்சனால நடக்கும். ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தயவு செய்து நம்பிக்கைனா என்ன, நம்பிக்கை எப்படி நம்ம வளருது, அதில் நம்பிக்கையை நம்ம தோத்து போகிற மாதிரி வரும்போது எப்படி எதிர்த்து நிற்கிறது, இதுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறது மிக மிக அவசியம். ஓகே சிஸ்டர், ஐ ப்ரே ஃபார் யூ. வேற யாராவது? போன வாரம் எனக்கு இந்த குதிகால் வலின்னு சொன்னேன், நீங்க ஜெபம் பண்ணீங்க. ஓகே, ஆனா திரும்ப தான் இருக்கு. ஜெபிக்கும் போது போயிடுச்சு இல்லையா? நீங்க திரும்பி வர மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிருக்கணும்? ஓடி போட சாத்தானா ஓடி போயிருக்கணும், திரும்பி வந்திருக்க மாட்டான். இப்போ நோயும் பேய்கிட்டு இருந்தால் நோய் வருது சிஸ்டர், பேய் மூலயமா தான். பைபிள் அப்படி தான் சொல்லுது இல்லையா? திருடன் வருவது திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அடிப்பதற்கண்டி வேறு எதுக்கும் கிடையாது. அப்போது நான் துரத்தி விட்டேன், திரும்பி வந்து அந்த வழி வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன குணப்படுத்திட்டார், ஓடி போட நான் என்ன திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் ஐயோ காலில் வலி வந்துருச்சு போகன்னு நினச்சா திரும்பி வரும். யூ ஹாவ் டு ஃபைட். நான் தான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் வாழ்க்கைன்னா சாத்தானோட சண்டை போடுற ஒரு வாழ்க்கை. பயப்படக்கூடாது, சண்டை போடணும் சிஸ்டர். யூ ஹேவ் டு ஃபைட். மக்களோட சண்டை போடக்கூடாது, சாத்தானோடு சண்டை போடுறது மிக மிக அவசியம். பாத்திமா சிஸ்டர், வலி திரும்பி வர மாதிரி என்ன பண்ணிருக்கணும்? நீங்க ஜீசஸ் குணப்படுத்திட்டாரு, ஓடி போட அப்படின்னா ஓடி போயிட்டு இருக்கோம். வலியை பார்த்து சொல்லிடணும், வலியே ஓடி போ, ஏற்கனவே ஆண்டு துரத்தி விட்டாருன்னு சொல்லியிருந்தா அது கிட்டே வந்திருக்காது. இப்போ சொல்லுங்க, சரியா போயிடும் அது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் சிஸ்டர். ஸோ வி ஹேவ் டு ப்ராக்டிஸ். சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உட்காந்து நீங்கள் ஜெபிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். ஃபெய்த் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே, உங்களுக்கு சேர்த்து ஜெபிக்கிறேன் சிஸ்டர். சிஸ்டர் அல்ஃபோன்ஸ், அவங்க டாக்டர் பேர் என்ன சிஸ்டர்? சிஸ்டர் அல்ஃபோன்ஸ் அனிதா. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். அன்றே இந்த சகோதரி அனிதா அவர்களை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா துன்பமான டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தோல்விகள், விரக்திகள், ஏமாற்றங்கள் அனைத்தையும் அப்பா அவர்களுடைய சிந்தனையிலிருந்து நீர் எடுத்து போடுமாறு ஜெபிக்கிறேன். I bind every spirit of heaviness to leave her right now in the name of Jesus. வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா துன்பங்கள், டிசப்பாயின்மெண்ட் விட்டு நீங்கி போகட்டும். ஆண்டவரே, இதோ இழந்த அனைத்தையும் உம்மால் திருப்பி கொடுக்க முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். அப்பா, திருடன் பிடிபடும் பொழுது 7 மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற வேத வசனத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த வல்லமையோடு இந்த சகோதரியுடைய வாழ்க்கைக்குள்ளாக அனுப்புகிறேன். Whatever she lost, let her restore everything sevenfold, my Lord. இழந்து போன அனைத்தையும் 7 மடங்காக திருப்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை அந்த சகோதரிக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அப்போ நல்ல ஒரு வேலையை நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அந்த வேலை கிடைப்பதற்குள்ள தடைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போகட்டும். I command the angels to go forth and bring forth a job which is assigned for her by Jesus Christ. இதோ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த வேலையை கொண்டு அவர்கள் கையில் கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Thank you my Lord, it is done. அப்பா, இந்த தொலைந்து போன இந்த நகை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் திரும்ப கிடைக்க கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறேன். Let their eyes open to see that jewels in the name of Jesus. Thank you my Lord. Angels, restore it back in Jesus mighty name I pray. இதோ இந்த சகோதரி ஃபாத்திமா அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். I speak to her leg in the name of Jesus. அந்த வலியை கொண்டு வந்த தீய சக்தியை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். கால் வலியை இயேசு நாமத்தில் விட்டு போகும்படி கட்டளையிடுகிறேன். I command you not to come back in the name of Jesus. மீண்டும் இந்த வலி வராதபடி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். விட்டு போ சாத்தானே. In Jesus name. Thank you Holy Spirit. ஆவியானவரே, நீ செயல்படுவதற்காக நன்றி. Amen. Praise the Lord. Amen. Amen. Fatima sir, நடந்து பாருங்க. Thank you brother.
எப்படி இருக்கு? Thank you lots of thank you brother. Most welcome sister. Fatima sister எப்படி இருக்குது கால் வலி? பிரைஸ் லார்ட் பிரதர். எப்படி இருக்குது கால் வலி? இப்ப நல்லா இருக்கு பிரதர். அப்போ திரும்பி வர மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்? ஓடி போ சாத்தானே. நீயோட சண்டை. ஆமா. ஓடி போ சாத்தானே. துரத்தி விடுங்க, அதோட வராதீங்க அப்புறம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஓகே. ஓகே சிஸ்டர். பிரதர் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க பிரதர். என் ஃபோன் நம்பர் ஜஸ்டினா சிஸ்டர் இருக்கு சிஸ்டர். சிஸ்டர் அப்புறமா தரேன் சிஸ்டர். ஜஸ்டினா சிஸ்டர் வாங்கிக்கோ. சரி. ஓகே. பிரதர் இன்னைக்கு கூட சர்ச்சில் ஒருத்தவங்க ரொம்ப டயர்டா உட்கார்ந்தாங்க பிரதர். அங்க பின்னாடி அவங்களோட இது ஸ்பைனல்ல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. அவங்க டயர்டா உட்கார்றத பார்த்துட்டு நான் அவங்க பின்னாடி தான் இருந்தேன். அதனால அவங்களுக்கு ஆண்டவருடைய இயேசு